அண்மை செய்தி விவாகரத்து வழக்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேலர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரிராஜா இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் இருவீட்டா சம்மதத்துடன் கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். சுமார் 18 ஆண்டுகள் திருமண வாழ்வுக்கு பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக இருவருமே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் ட்விட்டரில் தாங்கள் பிரிந்து விட்டதாக பதிவு ஒன்றை பதிவிட்டார்கள். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பே இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விவாகரத்து கோரிய வழக்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகியிருந்தார். கடந்த 3 முறை விசாரணைக்கு இருவரும் ஆஜராகாத நிலையில் இன்று அவர் ஆஜராகியிருந்தார். விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போது தனுஷ் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனால் வழக்கை சட்ட நேற்று தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை 12 மணிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.